त्र्यम्बकं यजामहे त्र्यम्बकं यजामहे வணக்கம். வேந்தரின் ஆன்மீக நிகழ்வுகள் இறை செய்திகளின் தொகுப்புக்காக பிரீதா. முதன்மை நிகழ்வுகள். திருவண்ணாமலையில் குபேர கிரிவலம், திரளானோர் பங்கேற்ற வழிபாடு. அலமேலு மங்காபுரம் பத்மாவதி தாயார் கோவில் பிரம்மோற்சவம், முத்துப்பந்தல் வாகனத்தில் தாயார் வீதி உலா. மதுராந்தகம் லட்சுமி நரசிம்மர் கோவிலில் திருக்கல்யாணம், ஏராளமான பக்தர்கள் கண்டு தரிசனம். திருவண்ணாமலையில் நடைபெற்ற குபேர கிரிவலத்தில் பக்தர்கள் திரளாக பங்கேற்று தரிசனத்தில் ஈடுபட்டனர். கார்த்திகை மாத தேய்பிறை சிவராத்திரி அன்று குபேரர் சிவபெருமானை வழிபட்டு கிரிவலம் வந்து அருள் பெற்றதாக ஐதீகம். அன்றைய நாளில் குபேர லிங்கத்தை வழிபட்ட பின்னர் கிரிவலம் மேற்கொண்டால் அனைத்து செல்வங்களும் பெருகும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக இருந்து வருகிறது. அதன்படி திருவண்ணாமலையில் நடைபெற்ற குபேர கிரிவலத்தில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர். இதையொட்டி குபேர லிங்கத்திற்கு சிறப்பு அபிஷேகங்களும் ஆராதனைகளும் நடத்தப்பட்டன. இந்த பூஜைகளில் பக்தர்கள் கலந்து கொண்டு இறைவனை வழிபட்டனர். திருப்பதி அலமேலு மங்காபுரம் அருள்மிகு பத்மாவதி தாயார் திருக்கோவில் பிரம்மோற்சவத்தின் 3ஆம் நாளில் முத்துப்பந்தல் வாகனத்தில் தாயார் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். அலமேலு மங்காபுரம் அருள்மிகு பத்மாவதி தாயார் கோவிலில் வருடாந்திர கார்த்திகை மாத பிரம்மோற்சவம் விமர்சையாக தொடங்கி நடைபெற்று வருகிறது. பிரம்மோற்சவத்தின் 3ஆம் நாளில் பத்மாவதி தாயார் முத்துப்பந்தல் வாகனத்தில் எழுந்தருளி 4 மாட வீதிகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். மாட வீதியில் இருபுறமும் காத்திருந்த பக்தர்கள் கற்பூர ஆரத்தி எடுத்து பத்மாவதி தாயாரை வழிபட்டனர். இந்த சேவையில் தாயாரை தரிசிக்கும் பக்தர்களுக்கு முத்து போன்ற தூய்மையான வாழ்வு அமையும் என பக்தர்களால் நம்பப்படுகிறது. இதில் கோவில் ஜீயர்கள், இணை செயல் அலுவலர் பாஸ்கர், கூடுதல் முதன்மை பாதுகாப்பு அலுவலர் சிவக்குமார் ரெட்டி, துணை செயல் அலுவலர் ஜான்சி ராணி, விஜிலன்ஸ் அதிகாரி அசோக் குமார், உதவி செயல் அலுவலர் சுப்பிரமணியம் உள்ளிட்ட அதிகாரிகளும் பக்தர்களும் பங்கேற்றனர். சுவாமி வீதி உலாவிற்கு முன்னதாக குதிரை, காளை, யானைகள் ஊர்வலமாக அழைத்து செல்ல மங்கள நாதஸ்வர இசைக்கு மத்தியில் பக்தர்களின் கோலாட்டத்துடன் சுவாமி வீதி உலா நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் மதுராந்தகம் அருள்மிகு லட்சுமி நரசிம்மர் கோவிலில் கார்த்திகை பெருவிழாவையொட்டி நடைபெற்ற திருக்கல்யாண உற்சவத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர்.
மதுராந்தகத்தில் உள்ள அருள்மிகு லட்சுமி நரசிம்மர் ஆலய அருள மங்கள வாத்தியங்கள் முழங்க திருக்கல்யாணம் வைபவம் இனிதே நடந்தேறியது. இந்த வைபவத்தை ஏராளமான பக்தர்கள் கண்டு தரிசனம் செய்தனர். சென்னை எண்ணூர் அருள்மிகு தர்மசாஸ்தா ஐயப்பன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சென்னை எண்ணூர் அருள்மிகு தர்மசாஸ்தா ஐயப்பன் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகத்தையொட்டி கோ பூஜை, கணபதி பூஜை மற்றும் நவகிரக தீப ஆராதனை நடைபெற்றது. யாகசாலை பூஜைகள் நிறைவடைந்ததை தொடர்ந்து மங்கள வாத்தியங்கள் முழங்க கலசத்தில் உள்ள புனித நீரை கொண்டு கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது. அப்போது கும்பாபிஷேகத்தை காண வந்த பக்தர்கள் சுவாமியே சரணமையப்பா என முழக்கமிட்டனர். பின்னர் புனித நீர் பக்தர்கள் மீதும் தெளிக்கப்பட்டது. இந்த கும்பாபிஷேகத்தில் சென்னை புறநகர் பகுதிகளை சேர்ந்த பக்தர்கள் கலந்து கொண்டு ஐயப்ப தரிசனம் செய்தனர். பெரம்பலூர் அருள்மிகு ஐயப்ப சுவாமி திருக்கோவில் மண்டலாபிஷேகத்தையொட்டி 108 சங்காபிஷேகம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர். பெரம்பலூர் பழைய பேருந்து நிலையம் அருகில் அமைந்துள்ளது அருள்மிகு ஐயப்ப சுவாமி திருக்கோவில். மிகவும் பிரசித்தி பெற்ற இந்த ஆலயத்தில் மண்டலாபிஷேக பெருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. 2ஆம் நாளான இன்று 108 சங்காபிஷேகத்தையொட்டி காலையில் தீபமேற்றி 108 சங்குகள் அலங்காரம் செய்யப்பட்டு யாக வேள்வி நடைபெற்றது. பின்னர் சிறப்பு பூஜைகளோடு சங்காபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து ஐயப்ப சுவாமி சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதனையடுத்து தீப ஆராதனை நடைபெற்றது. இந்த நிகழ்வில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சரணமையப்பா முழக்கத்தோடு சுவாமி தரிசனம் செய்தனர். சைவ சமயத்தின் பெருமை போற்றும் தேவார பாடல்கள் ஒவ்வொன்றும் தேனினும் இனியவை. இறைவனை கண்முன் நிறுத்துபவை. அவற்றை நாள்தோறும் மோதி வந்தால் வாழ்வு வளம் பெறும், துன்பங்கள் விலகி நன்மைகள் பெருகும். அந்த வகையில் தேவார பாடல் ஒன்றையும் அதன் பொருளையும் அறிந்து கொள்வோம். வாழ்வின் வரம் தேவாரம். கோடி மாதவங்கள் செய்து குன்றினார் தம்மையெல்லாம் வீடவே சக்கரத்தால் எரிந்து பின் அன்பு கொண்டு தேடி மால் செய்த கோயில் திரு ராமேசுரத்தை நாடிவாள் நெஞ்சமே நீ நன்னெறி ஆகுமென்றே. இந்த பாடலின் பொருள், கோடிக்கணக்கான தவங்கள் செய்து வரங்கள் பெற்று தம் பண்பில் குறைவடைந்த ராவணன் முதலியோரை அழிந்து படுமாறு சக்கராயுதத்தால் திருமால் அளித்த பின்பு அன்பு கொண்டு மண்ணுலகில் தக்க இடம் தேடி சிவபெருமானுக்கு ஒரு கோயில் கண்டு வழிபாடு செய்த திருராமேசுரம் என்ற பதியில் உறையும் பெருமானை நெஞ்சமே நீ நினைத்து வாழ வேண்டும். அதனால் உன் வாழ்க்கை நல்வழியில் செல்லும். திருராமேசுர தலத்தின் புகழை போற்றும் பாடல் இது. இந்த பாடலினை ஓதுவதன் மூலம் வாழ்வில் நன்னெறி உண்டாகும். இதோ அந்த தேவார பாடல் மீண்டும். கோடி மாதவங்கள் செய்து குன்றினார் தம்மையெல்லாம் வீடவே சக்கரத்தால் எரிந்து பின் அன்பு கொண்டு தேடி மால் செய்த கோயில் திரு ராமேசுரத்தை நாடிவாள் நெஞ்சமே நீ நன்னெறி ஆகுமென்றே.
கிணற்றில் பொங்கி வரும் கங்கை நீர். ஸ்ரீதர ஐயாவாள் மடத்தில் புனித நீராடல். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. ஆன்மீக நிகழ்வுகள் தொடர்கின்றன. தஞ்சாவூர் மாவட்டம் திருவிசநல்லூர் ஸ்ரீதர ஐயாவாள் மடத்தில் உள்ள கிணற்றில் கார்த்திகை அமாவாசையை ஒட்டி ஏராளமான பக்தர்கள் புனித நீராடினர். ஸ்ரீ பகவன் நாம போதேந்திர சுவாமிகள், சதாசிவ பிரம்மேந்திராள், ஸ்ரீதர ஐயாவாள் ஆகியோர் வேதங்கள் குறித்து விவாதித்த தலம் திருவிசநல்லூர். அதேபோன்று மருதாநல்லூர் ஸ்ரீ சத்குரு சுவாமிகள் அவதரித்த தலமும் இதுவே ஆகும். இத்தகைய சிறப்புமிகு இத்தலத்தில் ஸ்ரீதர ஐயாவாள் மடம் அமைய பெற்றுள்ளது. இங்கு கார்த்திகை மாதம் அமாவாசை நாளன்று புனித நீராடுவது விசேஷமாக கூறப்படுகிறது. அதன்படி இன்று காலை முதலே ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்தனர். காவிரியில் நீராடிவிட்டு வந்த அவர்கள் கிணற்று கங்கை நீரில் நீராடினர். இந்த நிகழ்வை ஒட்டி ஸ்ரீதர ஐயாவாளுக்கு சிறப்பு அலங்கார ஆராதனைகள் நடத்தப்பட்டன. இதில் தமிழகம் மட்டுமல்லாது கேரளம், ஆந்திரம், கர்நாடகம், குஜராத் உள்ளிட்ட மாநிலங்களிலிருந்து பக்தர்கள் ஏராளமானோர் பங்கேற்றனர். சுமார் 300 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த நிகழ்வே இந்த புனித நீராடலுக்கு காரணம். அப்போது ஸ்ரீதர ஐயாவாள் தன் தந்தைக்கு திதி கொடுக்க ஏற்பாடுகளை செய்து கொண்டிருந்தார். அப்போது வாசலில் நின்று யாசகம் கேட்ட ஒருவருக்கு அங்கிருந்த உணவை எடுத்துக் கொடுத்தார் ஸ்ரீதர ஐயாவாள். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த சாஸ்திரிகள், நீ காசியில் போய் நீராடிவிட்டு வந்தால்தான் திதி கொடுக்க முடியும் என்றனர். இதனால் வருந்திய ஐயாவாள் கங்காஷ்டகத்தை ஓத அவருடைய வீட்டு கிணற்றில் கங்கை பிரவாகமானது. இந்த நிகழ்வை நினைவு கூர்ந்து ஸ்ரீதர ஐயாவாளின் சிறப்பை உணர்த்தவே இந்த நிகழ்வு ஆண்டுதோறும் நடைபெறுகிறது. ஈரோடு கருங்கல்பாளையம் அருள்மிகு விஸ்வரூப ஷீரடி சாயிபாபா கோவிலில் நடைபெற்ற சிறப்பு வழிபாட்டில் பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். ஈரோடு கருங்கல்பாளையம் அருள்மிகு விஸ்வரூப ஷீரடி சாயிபாபா கோவிலில் வியாழக்கிழமை தோறும் சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்படுவது வழக்கம். அதன்படி நடைபெற்ற பூஜையில் சாயிபாபா சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சி அளித்தார். தொடர்ந்து பாபாவுக்கு சிறப்பு ஆரத்திகள் காண்பிக்கப்பட்டு ஆரத்தி பாடல்கள் பாடப்பெற்றன. இந்த கூட்டு வழிபாட்டில் பக்தர்கள் கலந்து கொண்டு சாயி புகழ் பாடினர். தொடர்ந்து நடைபெற்ற பூஜையில் ஈரோடு மற்றும் நாமக்கல் மாவட்டங்களை சேர்ந்த பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். வாரந்தோறும் பாபாவை வழிபடுவதன் மூலம் மன அமைதி கிடைப்பதாக பக்தர்கள் தெரிவித்தனர். உடல் நோயை தான் தீர்த்து வைக்கிறாரு. நிறைய குழந்தைங்களுக்கெல்லாம் நல்ல படிப்பை கொடுக்குறாரு. நல்ல குடும்பத்தில் இருக்க பொண்ணுங்களுக்கெல்லாம் நல்ல திருமண வாழ்வு, அது மாதிரியான பிரச்சனைகள்லாம் தீர்த்து வைக்கிறாருன்னு நம்பி வர்றாங்க மக்கள். கண்டிப்பாக ஒரு 2 மணி நேரம் மட்டும் அவங்க வந்து உள்ளே உட்கார வைக்கிறாங்க. அந்த 2 மணி நேரம் எப்படி போகுதுன்னு நமக்கு தெரியறதில்ல, அப்படியே போயிடுது. அவங்க எங்கள் பாபாவோட நாமத்தை உச்சரிக்க அந்த 2 மணி நேரம் கால் வலி, கை வலி, எந்த உணர்வுமே தெரியாமல் உட்காந்துருந்துடும். ஒருத்தருக்கு ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்கும். அவங்க குடும்ப பிரச்சனை, தொழில் பிரச்சனை, படிப்பு சம்மந்தமானது, எல்லா வகையான பிரச்சனையும் மனிதர்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அதெல்லாமே தீர்த்து வைக்கிறோம். இந்த கோயிலுக்கு வரதுனால ஒரு மன திருப்தி இருக்குது, குடும்பத்தில் ஒரு அமைதி கிடைக்குது, மறுபடியும் கோயிலுக்கு நாடி வரணும்னு ஒரு ஆசை வருது, திருப்தி இருக்குது கோயிலுக்கு வந்தால். பெரம்பலூர் அருள்மிகு ஷீரடி சாயி மதுரம் சாயிபாபா கோவிலில் நடைபெற்ற ஆரத்தி வழிபாட்டில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பாபாவை வழிபட்டனர். திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள தீரன் நகரில் ஷீரடி சாயி மதுரம் சாயிபாபா திருக்கோவில் அமைந்துள்ளது. புகழ்பெற்ற இந்த ஆலயத்தில் ஆரத்தி வழிபாடு சிறப்பாக நடைபெற்றது. இதில் பங்கேற்ற பெண்கள் ஆரத்தி வழிபாட்டு பாடல்கள், சாய் துதி பாடல்கள் மற்றும் கூட்டு பிரார்த்தனை பாடல்கள் பாடி பாபாவை மனமுருக வேண்டினர்.
இதனைத் தொடர்ந்து சாய்பாபாவிற்கு பால், பன்னீர், சந்தனம் உள்ளிட்ட வாசனை திரவியங்களால் அபிஷேகங்கள் செய்யப்பட்டன. பின்னர் வண்ண மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. காஞ்சி மகா பெரியவர் விக்கிரகம் பாதுகை கரூரில் பூரண கும்ப வரவேற்பு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. ஆன்மீக நிகழ்வுகள் தொடர்கின்றன. காஞ்சி மகா பெரியவரின் விக்கிரகம் மற்றும் வெள்ளி பாதுகைக்கு கரூரில் பூரண கும்ப வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் பங்கேற்று வழிபாட்டில் ஈடுபட்டனர். கரூர் அனுமந்தராயன் கோவில் தெருவில் உள்ள கிராம பஜனை மடத்தில் அனுஷம் வைபவம் நிகழ்ச்சி மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. மகா பெரியவர் விக்கிரகம் மற்றும் வெள்ளி பாதுகைக்கு கரூர் பக்தர்கள் பூரண கும்ப வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து அபிஷேகமும் மகா தீப ஆராதனையும் சிறப்பாக நடைபெற்றது. பின்னர் அனுஷத்தின் அனுகிரகம் அமைப்பாளர் நெல்லை பாலு உரை நிகழ்த்தினார். இதில் பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு காஞ்சி மகா பெரியவரின் அருள் பெற்றனர். பன்னெண்டு மாதமாக அனுஷம் நட்சத்திரம் அன்னைக்கு காஞ்சி பெரியவர்களுடைய பூஜைகள் விஸ்தாரமாக நடந்துகிட்ருக்கு. அதனுடைய முடிவாக ஓராண்டு முடிவாக இன்னைக்கு அனுஷம் இன்னைக்கு சிறப்பு பூஜைகள். அவர் திரு பாலு அவர்கள் மதுரையிலிருந்து அவருடைய விக்கிரகத்தை கொண்டு வந்து பாதுகையை கொண்டு வந்து இங்கே சிறப்பு பூஜைகள் நடந்தது. இதே மாதிரி எல்லாரும் இந்த ஒவ்வொரு அனுஷத்துக்கும் ராமர் பஜனை மடம் வந்து இங்கே கலந்துக்கிட்டு இந்த அனுஷம் பெரியவர்களுடைய எல்லா பரிபூர்ண ஆசீர்வாதத்தையும் பெறணும்னு கேட்டு ஆரம்பித்து ஒரு வருடம் ஆகிறது. காலையில் அபிஷேக ஆராதனை நடந்தது. வேத பாடசாலையிலேருந்து வேதம் படிக்கிறதுக்கு பசங்க வராங்க. எல்லாரும் வந்திருந்து பஜன் நடக்கும். அப்புறம் எல்லாரும் வந்திருந்து அன்னதானமும் நடக்கும். வந்திருந்து மகாபெரியவருடைய ஆசீர்வாதம் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். தருமபுரி அடுத்துள்ள இருமத்தூர் அருள்மிகு மாதேஸ்வரன் கோவிலில் அமாவாசையையொட்டி சுவாமி சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சி அளித்தார். இருமத்தூரில் தென்பெண்ணை ஆற்றங்கரையில் அமைந்துள்ளது அருள்மிகு மாதேஸ்வரன் திருக்கோவில். புகழ்பெற்ற இத்திருத்தலத்திற்கு அமாவாசை, பௌர்ணமி நாட்களில் பக்தர்கள் திரளாக வருகை தருவது வழக்கம். அதன்படி அமாவாசை நாளான இன்று ஏராளமான பக்தர்கள் தென்பெண்ணை ஆற்றில் நீராடி மூதாதையர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர். அமாவாசையை ஒட்டி மாதேஸ்வர சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்பட்டன. இதில் பக்தர்கள் பங்கேற்றனர். தென்பெண்ணியாளர் கார்த்திகை அமாவாசையில் வந்து சிறப்பு இது முன்னோர்களுக்கு பிண்டதானம் செய்வது மிகவும் நல்லது. தென்பெண்ணி ஆற்றில் பெரியவர்களுக்கு தலைமுனகி காசு வைத்து தலைமுனகி ஆற்றங்கரையில் ஒரு வேதியரை வைத்து பிண்டதானம் செய்வது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. செய்வதால் அவங்க குடும்ப நலனாக அமையும். உடனடியாக அவர்கள் வந்து பிண்டதானம் செய்துவிட்டு குளித்துவிட்டு சில பொருட்கள் தானம் செய்துவிட்டு நேரடியாக இந்த ஈஸ்வரன் கோயில் சென்று வழிபாடு செய்துவிட்டு ஆற்றங்கரை வரும் மாதேஸ்வரன் சிவன் கோயில் இது. அமாவாசை இந்த மாதிரி கூட்டம் அதிகமாக வருங்க. பௌர்ணமி, அமாவாசை, சித்ரா பௌர்ணமி, ஆடி அமாவாசை, திங்கட்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை நிறைய கூட்டம் வந்து பல ஊர்லேருந்து ஜனங்கள் பல மாநிலத்திலிருந்து வந்து புனித நீராடி விட்டு அமாவாசைக்கு திரும்பி விட்டுருவோம். இத்துடன் இன்றைய வேந்தரின் ஆன்மீக நிகழ்வுகள் இறை செய்திகளின் தொகுப்பு நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை மாலை 5:30 மணிக்கு சந்திப்போம். வணக்கம்.